நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய பதிவில் நாம் சக்கரத்தாழ்வாரோட பெருமையை பார்க்க போகிறோம். ஸ்ரீ சுதர்ஷனர் என்று சொல்லப்படுகிற வடமொழியில் அழைக்கப்படுகிற சக்கரத்தாழ்வாரின் பெருமை. ஸ்ரீ சுதர்ஷனர் என்றால் நல்வழி காட்டுபவர் என்று ஒரு பொருள் உண்டு. பகவானை அடைய நமக்கு வழி காட்டுபவர். இவர் சம்பந்தம் பெற்றால் நாம் பகவானை எளிதில் அடையலாம். காக்கும் கடவுளாம் திருமால், அதாவது பெருமாள் இருக்கார் இல்லையா, ஸ்ரீமன் நாராயணன், அவரின் அறுகோணத்திற்கு நடுவே சக்கர வடிவமாக எழுந்தருளிருக்கும் தத்துவங்களை வைகாசன ஆகமம் விளக்குகிறது. ஒரு சமயம் பிரம்மதேவனுடைய சிரசை பரமசிவன் கொய்தினாராம். அப்போது ஏற்பட்ட அந்த பாவம் இல்லையா, அந்த பாதகம், அதை நிவர்த்திக்கணும். அதுக்காக பரமசிவன் என்ன பண்ணுறாராம், திருமால் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுறாராம். நான் அந்த கொய்தின தலையை நீக்கின பாவம் போகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாராம். அதற்கு பெருமாள் என்ன சொல்கிறாராம், பத்ரிகாசிரமத்தில் சுதர்சன வழிபாட்டை நான் விளக்கி எடுத்து சொல்லி அதன்படி நடக்கும்படி அருள் பாலிக்கிறார். பரமசிவனும் கைலாயத்தில் முறைப்படி ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வழிபட்டார். இந்த பிரம்மதேவனுடைய சிரசை கொய்ததுனால ஏற்பட்ட பாவங்கள் நீங்கின. அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. தேவர்கோன் முதலான, அதாவது தேவர்கோன் அப்படின்னா இந்திரன், அந்த இந்திரன் முதலான தேவர்கள், மற்ற தேவர்கள் எல்லாரும் பரமசிவனிடமிருந்து இந்த சுதர்சன வழிபாட்டை அறிந்து கொண்டார்கள். அதன் பிறகு அவர்களும் சக்கரத்தாழ்வாரை வழிபட ஆரம்பித்தார்களாம். சுதர்ஷனர் பெருமாளுடைய அம்சம் என்று சில்பரத்தினம் அப்படிங்கிற நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சக்கரம், சுதர்சனம், நேமி, திகிரி, ரதாங்கம், சுதர்ஷன ஆழ்வான், திருவாழி ஆழ்வான் என்றெல்லாம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் போற்றப்படுகிறார். சர்வ சக்தனான ஸ்ரீமன் நாராயணன் தான் நினைத்தவற்றை எதையும் செய்யும் ஆற்றல் பெற்றவன். இதற்கு காரணம் ஸ்ரீ சுதர்ஷன ஆழ்வானை தன்னுடைய திருக்கரத்தில் அவர் ஏந்திருப்பதனால தான் அப்படின்னு வாக்குகள் உண்டு. இச்சக்கரத்தாழ்வாரின் பெருமை எம்பெருமான் ஒருவனே உள்ளவாறு அறிய வல்லவன். சக்கரத்தாழ்வாருக்கு 16 கைகள், அதாவது கரங்கள் இருக்கும். சில இடங்களில் 32 கரங்கள் இருக்கும். சாதாரணமாக 8, 16 கரங்களோடு வீறு கொண்டு எழும் தோற்றத்தோட அறுகோண சக்கரத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் திருக்கோலத்தை நாம் எங்கும் காணலாம். ஷட்கோண சக்கரம் என்றும் அறுகோணத்தின் மத்தியில் உக்ர வடிவான சுதர்ஷனரும் நமக்கு காட்சி தருவார். இந்த சுதர்ஷன ஆழ்வானுக்கு பின்னாடி பார்த்தோம்னா யோக நரசிம்மர் நமக்கு காட்சி தருவார். பெருமாள் 5 ஆயுதங்களை, பஞ்சாயுதங்களை தரித்திருக்கிறார் அல்லவா. சக்கரம், சங்கு, கதை, கத்தி, வில் என்ற பஞ்ச ஆயுதங்களை பெருமாள் தரித்து உள்ளார். உரகள் வெண்சுடர் ஆழியே சங்கே, அறவெறி நாந்தகவாளே, அழகிய சார்ங்கமே தண்டே, இரவு படாமல் இருந்த என் மருலோக பாவீர்கள், பறவை அறவை ஆவுரகள், பள்ளி அறை குறி கொன்மீன் என்று பிரார்த்திக்கிறார். பஞ்சாயுதங்களில் முதன்மை பெற்றவர் சக்கரத்தாழ்வார். அதனால் இவர் ஐவருள் முதல்வர் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். சக்கரத்தாழ்வாரை முறையோடும் நெறியோடும் வழிபடும் பக்தர்கள் உடல் நலமும் நீங்காத செல்வமும் குறையாத ஆயுளும் என்ன பலன் கேட்கிறார்களோ அது கிடைக்கும். பலன்கள்லாம் கிடைக்கும் என்பதை சுதர்ஷன சதகம் என்னும் நூல் விரிவாக சொல்கிறது. சர்வஜனோ சுகி பவந்து, எல்லாருக்கும் நன்மையே நடக்கட்டும், நல்லது நடக்கட்டும். நன்றி.